டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் தம்மை வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியில் எட்டி உதைத்ததாக தாக்குதலுக்குள்ளான பெண் எம்பி சுவாதி மாலிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் முதல் தகவலில் வாக்குமூலம். ஆம் ஆத்மி பெண் எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். உடுமலைப்பேட்டையில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கு வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் வருகையை தவிர்க்க வலியுறுத்தல். பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தூத்துக்குடி, நெல்லை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்பிடிக்க செல்ல விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டதால் படகுகளை கரையோரம் நிறுத்திய மீனவர்கள். எம்பி சுவாதி மாலிவாலை தாக்கியதாக குற்றம் சாட்டப்படும் உதவியாளர் பிபவ் குமாருடன் கெஜ்ரிவால் உலா வருவது வெட்கக்கேடானது என நிர்மலா சீதாராமன் கண்டனம். பெண்கள் மீதான தாக்குதலை கெஜ்ரிவால் ஆதரவு அளிப்பதாக நிர்மலா சீதாராமன் கடும் குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.